இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணி, உங்க மனசுல இருக்கிறது அண்ணாக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்காக ஆட்டுக்குட்டியை கொண்டு வரலனாலும் நாய்க்குட்டியை கொண்டு வந்திருக்காரு. லக்ஷ்மி, நீங்க பாரு மனிஷா, எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? அது என்னோடது. மித்ரா எனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். தப்பா நினைச்சுக்காத லக்ஷ்மி. மனிஷாவோட ஒரு ஃப்ரெண்டு மனிஷாவுக்கு சாரி சொல்லி அனுப்பி வச்ச கிஃப்ட் இது. அது கூட Puppy, come out. மனிஷா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளுறியா? வா வா, இங்க வா. வாங்க வாங்க வாங்க. வா 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 வா. நம்ம எதிரில் இருக்கவங்க நம்ம மேல அன்பு செலுத்தணும்னு மட்டும் ஆசைப்பட்டா நடக்காது. நம்மளோட அன்பும் அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. மனிஷா, நாய்க்குட்டி லக்ஷ்மி கையில தான் சேஃபா இருக்கிறதா ஃபீல் பண்ணுது. கொஞ்ச நாளைக்கு லக்ஷ்மி கிட்ட இருக்கிறதா நல்லது. இதையெல்லாம் பார்க்கும்போது லக்ஷ்மியோட அன்புக்கு யாரா இருந்தாலும் தலை வணங்க வேண்டியதுதான். நெருக்கமா ஆயிடுவாங்க. அது நாய்க்குட்டியா இருந்தாலும் மனுஷங்களோட மனசா இருந்தாலும். லக்ஷ்மி, லக்ஷ்மி, உன்னதான். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல, கத்துன. நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேங்க. நீங்க கூப்பிட்டதே கேட்கல. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க சொல்றேன். எங்க? வாங்க. அட உட்காருங்க. என்ன பண்ற? அட நான் சொல்றேன் இருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ உட்காரு உட்காரு உட்காரு.
இப்ப சொல்லு, என்ன விஷயம்? இதுக்கு பேர் வைக்கணும் இல்லையாங்க? சரி, நீ ஏன் ஏதாவது ஒண்ணு யோசி. ஆ, லட்டு. லட்டுவா? லட்டு விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது என்ன? லட்டு தானே? லட்டு. ஆ, ஏய். ஏய், லட்டு. 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 லட்டு நில்லு. லட்டு. லட்டு. இங்க வா, இங்க வா, இங்க வா. லட்டு. லட்டு. லக்ஷ்மி, இதுக்கு போய் யாராவது இப்படி எமோஷனல் ஆகி அழுவாங்களா? என்னமோங்க, இவன் வந்த கொஞ்ச நேரத்திலேயே லட்டு மேல எனக்கு பாசம் அதிகமாயிடுச்சு. அதனாலதான் அது எங்க என்னை விட்டு பிரிஞ்சிருமோன்ற பயத்துல என் கண்ணுல தண்ணி வந்துருச்சு. கையில இருந்த நாய்க்குட்டி காணாம போனதுக்கே இப்படி ஆடி போறாளே. நாளைக்கு தாலி கட்டின புருஷன் அவளை விட்டுட்டு போறான்னா அவளால தாங்கிக்க முடியுமா? மித்ரா, மித்ரா, மித்ரா எங்க லக்ஷ்மி? இப்பதான் ஆபீஸ்க்கு கிளம்பி போனார் அத்தை. என்னாச்சு அத்தை? மித்ரா ஆபீஸ்க்கு போக மறந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் என்னாச்சு? என் மனசு ஏதோ அறிகுறி காட்டுது. மித்ராக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அரவிந்தா, நீ முதல்ல ஜோசியரோட பேசுறத குறைச்சிக்க. அப்பதான் நீ கொஞ்சம் நிம்மதியா இருப்ப. ஆனா என்னோட மனசு என்னைக்கும் என்கிட்ட போய் சொல்லாதுங்க. அத்தை சொல்ற விஷயத்தை இந்த ஒரு வாட்டி கேட்கலாம்ல மாமா? பாத்தியா அரவிந்தா, உன்கிட்ட ஆரம்பிச்ச பயம் இப்ப எல்லாருக்குள்ளயும் பரவிடுச்சு. முதல்ல நீ தைரியமா இரு, அப்பதான் மத்தவங்களும் தைரியமா இருப்பாங்க. செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா ரிப்பேர் பண்றவங்க வந்தாங்களா? வரல சார். எப்பதான் வருவாங்க? காலையில இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல சார். சீக்கிரமா வந்து ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். என்ன சித்தி, சின்ன பசங்க ஹோம்வொர்க் எழுதுற மாதிரி அவ்வளவு சீரியஸா எழுதுறீங்க? உங்க அம்மாவுக்கு தலைவலி இருக்குல்ல, அதனால அவங்க செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு நான் செய்யறேன். என்ன வேலை? லஞ்ச்ல மித்ரா என்ன சாப்பிடணும், மத்தவங்க எல்லாம் என்ன சாப்பிடணும்னு மெனு எழுதிக்கிட்டு இருக்கேன்.